என்ன ஸ்னோஃபல் தேனி மாவட்டம் கம்பத்தில் இருக்கக்கூடிய நயினார் ஹோமியோபதி கிளினிக்கில் சீஃப் டாக்டராக இருக்கிறேன். இப்போ ரொம்ப முக்கியமாக நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா பைல்ஸை பற்றி பிரச்சனை இருக்குது, அதாவது மலச்சிக்கல், அதை பற்றி நிறையா பேச வேண்டியது இருக்குது. அந்த பைல்ஸ் நிறையா டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னா பைல்ஸு, ஹெமராய்ட்ஸு, ஃபிஸ்ஸர், ஃபிஸ்டுலா அப்படின்னு நிறைய டைப்ஸ் இருக்குது. எவ்வளோ டைப்பு இருந்தாலும் அதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா ஆக்குபேஷனல் ஹசார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்குபேஷனல் ஹசார்ட் அப்படின்னு என்னென்னா தொழில் சார்ந்து வரக்கூடிய நோய்களில் பைல்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு நோயாக இருக்குது. ஆக்குபேஷனல் ஹசார்ட்னா தொழில் சார்ந்து வரக்கூடிய நோய். எந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு வரும் அதிகமாக அப்படின்னா டெய்லர் வேலை பார்க்குறவங்க இல்லை டிரைவராக இருக்கிறவங்களுக்குலாம் அதிகமாக வருமா. ஏன்னா அதிகமாக ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால அவங்களுக்கு அதிகமாக ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி அது வருது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ரொம்ப பெட்டர் சொல்யூஷன் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப முக்கியமே. பட்டர் மில்க், மோர், இளநீ அந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக எடுக்கும் பொழுது ஒரு நல்ல சொல்யூஷன் இதில் பார்க்க முடியும் அப்படின்றப்பட தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு ஹோமியோபதி ஒரு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். என்ன காரணம், நான் பார்த்த கேசஸில் அதிகமான சக்ஸஸ் கிடைச்ச கேசஸ் பைல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால் பைல்ஸுக்கு ஹோமியோபதி தான் பெஸ்ட்டு சஜஷனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் தெரிவிச்சுக்கிறேங்க. அது இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். ஓ மை காட், சரிங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வந்துட்டேன். தேவையில்லாத மெடிசின்ஸ், அதாவது மெடிசின்ஸ் இதுக்கு தேவையில்லாத மெடிசின்ஸ் எடுக்கும்போது அதிகமாக ஹீட் ப்ரொடியூஸ் ஆகியும் அந்த பைல்ஸ் ப்ராப்ளம் அதிகமாக வரும். அதனால் மெடிக்கேஷன்ஸுமே ரொம்ப தெளிவாக எடுக்கணும். அதை கவனமாக வச்சுக்கோங்க. ஹோமியோபதி எடுத்தோம் அப்படின்னா அந்த தேவையற்ற மெடிசின் இருந்து நம்ம தவிர்க்க முடியும். இது சொல்ல மறந்துட்டேன், அதுக்காக தான் திரும்ப எடுத்தேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.